நாரே தக்பீர். ஓங்கி சொல்வோம், உறக்க சொல்வோம். அரசியலமைப்பு சட்டத்தை குறைக்காதே. முக்கிரத்தில் சட்டத்தால் கொலை கொடுத்த சொத்துக்களை குடியை கெடுக்கும் திட்டத்தாலே நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடு முழுவதும் இந்த உச்சிக்குடிமை மன்றம் பாபர் மசூதி வழக்கில் இஸ்லாமியர்களுக்கு எப்படிப்பட்ட துரோகம் இழைத்தது என்பது நாம் அனைவரும் அறிந்தது. திருத்தப்படவே கூடாது, திருத்தப்பட்டிருக்கு. 1954 இருந்து 10 முறைக்கு மேலாக திருத்தப்பட்டிருக்கு. இந்த சட்டம் என்பது கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறார். சொல்றாங்க இஸ்லாமியர்கள் 5 ஆண்டுகளாக அவங்க முஸ்லீமா இருந்தாலும் அவங்க நன்கொடை கொடுக்கணும்னு சொல்லி. நான் கேட்கிறேன், இந்த பக்கத்தில் வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்துவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு இறை நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் பேர்ல யாரும் எதற்கும் கொடுக்க. இவர்களுக்கு நோக்கம் என்னன்னா, இப்ப திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை சட்டத்தை திருத்தப்பட்ட பொழுதும் கூட இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையும் ஏன் இன்றைய தினம் நாடுகளின் அளவிலே முஸ்லிம் சமுதாயம் வக்ஃபு திருத்தப்பட்டதுக்கு எதிராக நடைபெறுகிறது சொன்னால் ஏற்கனவே அந்த மஸ்ஜிதுடைய இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மஸ்ஜிதுகளும் பள்ளிவாசல்களும் வக்ஃபு கொடுக்க உரியதாக இருக்கிறது. ஆக பாபரி பள்ளிவாசலும் வக்ஃபுக்குரியது. அதை இழந்துவிட்டோம். வக்ஃபுடைய ஒரு சின்ன ஒரு துளிதான் ஏனைய பல பள்ளிகள் வடமாநிலத்திலே உடைக்கப்படுவதற்காக பட்டு பாவாடைய வடியாது நெய்யழகு தோகை விடலழகு வெஞ்சு தமிழழகு தாளம்பு தடையழகு நடுநாடு நடையழகு சொத்தை அபகரிக்காதே.